சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் 19 நாட்களாக நடைபெற்ற புத்தக கண்காட்சிக்கு 11 லட்சம் வாசகர்கள் வருகை தந்து 11 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகி இருப்பதாக பபாசி தெரிவித்துள்ளது. சென்னையின் 47வது புத்தக கண்காட்சி கடந்த ஜனவரி 3ஆம் தேதி நந்தனம் OMCA மைதானத்தில் தொடங்கியது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைத்து நடத்திய புத்தக கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மொத்தம் 900 அரங்குகளில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதால் வாசிப்பு பழக்கமுடையவர்கள் ஆர்வமுடன் வருகை தந்து 10% தள்ளுபடி விற்பனையில் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். 19 நாட்கள் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் இறுதி நாளான நேற்று வாசகர்கள் கூட்டம் அலைமோதியது. புத்தக கடலில் மூழ்கி வாசகர்கள் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். நேற்றுடன் நிறைவடைந்த புத்தக கண்காட்சியில் இந்த ஆண்டு 11 லட்சம் வாக்காளர்கள் வருகை தந்து 11 கோடி ரூபாய்க்கு புத்தகங்களை வாங்கிச் சென்றதாக பபாசி தலைவர் தெரிவித்துள்ளார். 164Dங்கிற திருநங்கைகளுக்கான ஒரு பதிப்பகம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வருஷத்தோடு இந்த வருஷம் வரவேற்பு நல்லாவே இருக்குது. மாணவர்களிடையே ரொம்ப எதிர்பார்ப்புகள், தேடல்கள் நிறையா இருக்குது. இதில் திருநங்கைனா, டிரான்ஸ்னா என்ன, டிரான்ஸ் கம்யூனிட்டினா என்ன, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதெல்லாமே கற்றுக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. நேற்றுலேருந்து ஸ்கூல் குழந்தைங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாவே இருந்துச்சு. நானும் ஒரு புக் எழுதியிருக்கேன். போன வருஷமே இது பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஒரு கலையின் கவிதைகள்ன்ட்டு. அது மாதிரி நிறையா திருநங்கை தோழர்களும் திருநம்பி தோழர்களும் இங்கே வந்து நாங்கள் புக்ஸ் எழுதி இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஆக்சுவலாக லாஸ்ட் பொங்கலுக்கு வந்தோம். நாங்கள் வருஷம் வருவோம். பசங்களுக்கு புக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 47வது புத்தக காட்சி 19 நாட்களாக நடைபெற்று இன்றுடன் நிறைவடைந்தது. தொடர்ந்து 3 நாட்களாக புத்தக கண்காட்சியை தொடர்ந்து 3 நாட்களாக தொடர் மழை. அந்த கூட்டத்திலும் 3வது நாள் பெய்த கடுமையான மழையில் உடையை பிடித்து கொண்டு வந்த நான் அந்த மீட்டிங்கில் சொன்னதான் அது ரொம்ப அருமையாக இருந்தது. கீவில் அங்கேருந்து இந்த கடைசி வரை கொடையை பிடிச்சிக்கிட்டு ஊற்றுது மழை. அந்த மலையில் வாசகர்கள் வந்ததை எங்களால் மறக்கவே முடியலை. சுமார் 11 லட்சம் பேர் வாசகர்கள் இது வரைக்கும் இங்கே இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். 4200 மாணவிகள் கலந்து கொண்ட சென்னை வாசிக்கிறது என்ற நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த புத்தக கண்காட்சி மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றது.